வேல்முருகன் அப்படின்னா இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் கூட்டணியில் என்னை வைத்திருந்து எனக்குரிய மரியாதையும் எனக்குரிய இடத்தை தருவதும் தராதும் உங்கள் விருப்பம் அப்படின்ற அந்த 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 உணர்வோடு தான் நான் பயணிக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்றது எதற்காக வச்சேன் அப்படின்னா, நீங்கள் வச்ச காரணத்தினால தான் நான் சொன்ன இத்தனை அநீதிகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இது எல்லாம் இன்றைக்கி வெளிக்கொண்டாட முடியுது என்னால். உதாரணத்துக்கு ஏன் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன்னே, நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் பல்வேறு நண்பர்களுக்கு ஏற்பட்ட காவல்துறை ஒடுக்குமுறை, அரசின் சார்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை நான் தலையிட்டு தான் தீர்வு ஏற்படுத்தி தந்திருக்கேன். இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இன்னொரு போட்டி அரசியல் கட்சியாச்சு, தமிழ் தேசிய, நானும் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன், சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு, அவர் ஏதாவது ஒன்று சீமானே என்கிட்ட கூட்டு சில சொல்லும்போது நான் உடனே சம்மந்தப்பட்ட செக்ரட்டரிஸ் லெவலில், டிஜிபி லெவலில், ஐஜி லெவலில் நான் பேசியிருக்கிறேன். எந்த ஓட்டு அரசியல் வேண்டான் என்று சொன்ன மணியரசன் ஐயா, நான் கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோற்ற உடனே என்னை அழைத்து, நீங்கள் ஒரு ஆளாவது உள்ளே போயிருக்குன்னு நினச்சேன், இந்த வாய்ப்பை இழந்துட்டீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.